அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திறங்கியிருக்கிறது. 40க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது எப்படி சாத்தியம், எப்படி இது நடந்திருக்கிறது என்ற அந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொதுவாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாது. தமிழ்நாட்டில் அந்த டாஸ்மாக் மது விற்பனைக்கு தடை இல்லாத காரணத்தால் கள்ளசாராய மரணங்கள் ரொம்ப பெரிய அளவில் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த முறை இவ்வளவு பெரிய அந்த ஒரு சம்பவம், இவ்வளவு பெரிய உயிரிழப்பு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. துரிதமாக செயல்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசு உடனடியாக அந்த PUWD கலால் துறையை சார்ந்த அந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாவட்ட SP சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கலெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அந்த கலெக்டர் அங்கே களத்திலே இருக்கிறார். தொடர்ந்து மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டுடைய முக்கிய அமைச்சர்கள், முன்னணி அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே களத்தில் இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு திரு வேலு அவர்கள், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர்கள் எல்லோருமே அங்கே தான் முகாமிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு சிறந்த அளவிலான மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ இது இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. என்னதான் நம்ம ரெஸ்பான்ஸை கொடுத்தாலும் ஏன் இந்த சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்ற அந்த கேள்விகள் எழாமல் இல்லை. எதனால் இது நடந்துச்சு? இப்போது மனதிலே தோன்றுவது என்ன அப்படின்னா, இந்த கள்ளசாராயத்தில் அந்த மெத்தனால் என்ற அந்த பொருளை சேர்க்குறாங்க, தெரிந்தே சேர்க்கிறார்கள். இப்போது தெரிந்தால் இதை சாப்பிட்டால் மரணம் நிகழும்னு தெரிந்தே இந்த மெத்தனாலை கலக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஸோ இதற்கு பின்னாலே ஏதாவது சதிகள் இருக்கிறதா? இது எப்படி இதை செய்தார்கள்? வேண்டுமென்றே செய்தார்களா? எப்படி இதை செய்தார்கள் அப்படின்ற அந்த விசாரணை மிக மிக முக்கியம். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த விசாரணை எந்த நோக்கிலே செல்கிறது என்பதை பொறுத்துத்தான் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். ஒரு குழுவையும் அமைத்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கோகுல்தாஸ் தலைமையில் எப்படி இது நிகழ்ந்தது, இதை இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் இது பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் முதல்வர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த மெத்தனால் எங்கிருந்து கிடைக்கிறது, இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது, அதை விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும். பற்றித்தான் தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அதுதான் இந்த விசாரணைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கீ என்று சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கவிருக்கிறது, இந்த விசாரணைக்கு பின்னால் என்ன தகவல்கள் வர இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நலமோடு திரும்பி வர வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா சிகிச்சைகளையுமே அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.